अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाहं भुजयुग्मरुग्मं व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव देयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिहरणं प्रणमामि मूर्ध्ना पूतं सरस्य महताह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयो हि वाहान् भक्ताङ्ग्रेरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनधीत्य प्राह वेदानशेषान्नरपतिपरिक्लुप्तं शुल्कमाधातुकामः सुसुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षाद्विजगलतिलकन्तं विष्णुचित्तं नमामि மின்னாக தடமதில் வில்லிபுத்தூர் எண்ணூறுஹால் சொன்னா கடக்கமுடம் கூடினான் முன்னாள் கடியறுத்தாம் நிறுத்தாம் நிம்மை பாண்டியன் கொண்டாடப்பட்ட விரானந்தான் நீண்டிய சங்கம் எடுத்துவத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கடியறுத்தான் பாதங்கள் யாம் உடையவற்று நீலாதுங்கஸ்தனகிரிதிரி சுக்தமுக்போக்தி கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சரசிரசித்தமத்யாபயந்தி யோஜிஷ்டாயாம் சிரஜனிகலிதம் யாபலாகிருத்திய புங்கே கோதாதுசேனமிதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவையல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடு எருள வல்ல பல்விளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கறவைகள் பின் சென்று காணகம் சேர்ந்துன்போம் ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கொலிக்க ஒளியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவே அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரம்பாவாய். இந்த பாசுரமானது சரணாகதியை பிரார்த்திக்கிறது. நின் தாரணை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதே கிரமத்தில் ஆண்டாலும் இந்த பாசுரத்தினால சரணாகதியை பிரார்த்திக்கிறார். அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் இந்த மாதிரி சில மந்திரங்கள்லாம் உண்டு. இதில் நாராயணனையே சரணம் புகுறேன் அப்படின்றதுனால ஒரு பாதியாகவும், உனக்கே நாமாட்செய்வோம் அப்படின்றதுனால எப்போவும் நாராயணனுக்கே கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்டு வர ஆண்டாளிங்க. கறவைகள் பின் சென்று காலகம் சேர்ந்துன்போம். கிருஷ்ணா, நீ எப்படி கண்ணன் என்ன பண்ணுவார்னா, காத்தால் எழுந்து மாடு மேய்க்கிறதுக்காக கிளம்புவாராம். கிளம்பும்போது அவன் அம்மா என்ன கொடுப்பாலாம், விதவிதமான அன்னங்கள், குழம்பு சாதம், தயிர் சாதம், புளியோதரை, இந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒன்று ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நம்மெல்லாம் கொடுக்குற மாதிரி இவன் மாடு மேய்க்க போகும்போது இவ கொடுத்து அனுப்புறது. தயிர் சாதமாக இருந்தால் விதவிதமான ஊறுகாயெல்லாம் கொடுத்து அனுப்புவாளாம். இவன் என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் எடுத்துட்டு கறவைகள் பின் சென்று, கறவைகள்ன்ற இடத்துல நல்லா பால் கறக்கக்கூடியதான மாடு, கறவைகள் நிறைய பால் கொடுக்கக்கூடியதான மாடு, பால்
தந்துன்ருக்கு. அந்த மாட்டை முன்ன போக சொல்லிட்டு கண்ணன் பின்னால் வருவாராம். கானகம் சேர்ந்து அப்படி இந்த வயக்காட்டுக்கு கண்ணன் போகிறாராம். ராமன் போன காடு கிடையாது, இது வயக்காடு. ராமன் போனது பயங்கரமான காடு, இது அப்பேற்பட்டதான காடு கிடையாது. பசுமாடு மேய்க்கிறதுக்குன்னு போகக்கூடியதான வயக்காடுன்னு பேர் இது. நான் அந்த காட்டுக்கு பசுமாட்டை கொண்டு போனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிங்கம், புலி, ஓனாய் இந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள்லாம் அதிகமாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. புல் அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த புல்லெல்லாம் மேய்க்கிறதுக்காக பசுமாடை கூட்டின்னு போகிறார் கண்ணன். காத்தால மேய்க்க போனால் அது மேயணும், சத்தப்படுத்துக்கும், அப்புறம் மேயும், கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கும். இந்த மாதிரி பசுமாடு ஏதாவது பண்ணின்னு இருக்கோம். மத்தியானத்துக்கு வேலையில் கண்ணனுக்கு பசிக்குமோ இல்லையோ, கூட இருக்கக்கூடியதான இடையர்களுக்கெல்லாம் பசிக்கும். அதனால் அவள் ஆற்றுலேருந்து என்ன எடுத்துன்னு வந்திருக்காளோ தின்பண்டங்கள் அதெல்லாம் வச்சுட்டு அந்த யமுனை கரையில் அவெல்லாம் சாப்பிட்றது ஒரு வழக்கம். அந்த மாதிரி நாங்களும் உன் கூடயே கலந்துட்டோம். அதனால் உன் கூடயே நாங்களும் பசுமாடு மேய்க்கிறதையே நாங்களாம் தொழிலாக வச்சுட்டுருக்கோம். அதனால் நாங்களும் இந்த மாதிரியே காரியத்தை பண்ணுறோம். கானகம் சேர்ந்து உண்போம். அந்த காட்டில் பசுமாடு மேய்ச்சிட்டு பசுமாடு சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிடுவோம். யமுனை தீர்த்தம் கூட முதல்ல பசுமாடு சாப்பிடணும். பசுமாடு சாப்பிட்ட பிற்பாடு தான் அந்த யமுனை தீர்த்தத்தை கண்ணனும் பலராமனும் மற்ற இடையர்களுமே சாப்பிடுவாளாம். ஏன்னா அந்த பசுமாடு மேலே அவ்வளோ ஆசை. அந்த மாதிரி நாங்களும் இங்கே இருக்கக்கூடியதான திருமுக்குளமே யமுனையாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடியதான பசுமாடு ஆயர்பாடியில் இருக்கக்கூடியதான பசுமாடாக நாங்கள் நினச்சின்னு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடியதான சிறு பிள்ளைகளை ஆயர்பாடி சிறு பிள்ளையாகவே நினச்சின்னு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடியதான படபத்திரசாயியான பெருமாளை நாங்கள் கண்ணனாக நினச்சின்னு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே இருக்கக்கூடியதான வயக்காட்டுக்கு நாங்கள்லாம் மாடு ஓட்டின்னு போய் மற்ற இடைச்சியர்களோட இடையர் பசங்களோட போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு மாட்டுக்கு வயிறு ரொம்பின பிற்பாடு நாங்கள் என்ன எடுத்துன்னு வந்திருக்கோமோ அதெல்லாம் ஒருத்தருக்கு இவாத்தில் புளியோரை பண்ணால் அவளுக்கு கொடுத்துட்டு அவாத்துலேயும் தயிர் சாதம் வாங்கிக்கிறது. இவாத்தில் எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணால் இந்த எலுமிச்சம்பழம் சாதத்தை கொடுத்துட்டு தேங்காய் சாதம் வாங்கிக்கிறது. இப்படி ஒருத்தருக்கு சந்தோஷமாக எல்லா தின்பண்டங்களையும் கலந்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து இந்த மாதிரி நாங்கள் இருந்துட்டுருக்கோம். உன்னிடத்தில் நாங்கள் பிரீத்தியாக இருக்கோம். உங்களிடத்தில் இன்றைக்கி நாங்கள் சரணாகதி பண்ணோம். ஆனால் நாங்கள் எப்படி இருக்கோம், எங்களுடையதான இது எப்படின்னா அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து, எந்த விதமான ஒரு ஞானமுமே இல்லாத ஆயர்குலம். ஏன்னா நாங்கள்லாம் வேதாந்தம் வாசிக்கலை. வேறு ஏதாவது ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோமா, விஷ்ணு புராணம், பாகவதம் இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா. எங்களுக்கெல்லாம் கண்ணன் ஒருத்தரை தான் தெரியும். அதனால் உன்னை தவிர வேறு எந்த விதமான ஒரு அறிவும் இல்லை. அறிவொன்றுமில்லாத அறிவே இல்லாத அந்த மாதிரி அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து நாங்கள்லாம் பிறந்திருக்கோம். ஆழ்வார் சொல்லும்போது அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலார்க்கும் அறியானை கடிசேர் தன்னந்துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் நல்லற்றுவன்
இதனின்மிற்கோர் அயர் உண்டு அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து அப்படின்னு பிரார்த்திச்சா. மேற்படி ஆச்சாரியாலாம், ஆனால் இவ அறிவொன்றுமில்லாதவள் கிடையாது. இந்த திருப்பாவை எழுதுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். வேதங்கள்லாம் இந்த திருப்பாவையில் குடிக்கொண்டிருக்கு. வேதங்களுடைய அர்த்தங்கள்லாம் இந்த திருப்பாவையில் இருக்குது. அப்பேற்பட்டதான உயர்ந்த திருப்பாவையை 5 வயசில் இவ சொல்லியிருக்கான்னா, இவ எப்பேற்பட்டதான ஒரு அறிவாற்றல் உடையவளாக இருக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய இவ சுவாமியின் இடத்துல சரணம்னு வரும்போது, இவனுக்கு அறிவு இருக்குமா, நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடியவன் தான் சுவாமி பாதத்துக்கு வரணும்னா, அறிவில்லாதவர்களுடையதான நிலை என்ன ஆகும்? அதெல்லாம் சுவாமி விரும்பலை. உண்மையான மனசோட உண்மையான பக்தியோடு வரவர்களே நல்ல அறிவாளிகள். என்னதான் நல்லா படித்தாலும் நல்ல புத்தியும் நல்ல மனசும் இல்லைன்னா அவன் படித்து பிரயோஜனம் இல்லை. அதனால் நாங்கள்லாம் உன்னிடத்துல பிரீத்தியோடு வந்திருக்கோம். சுவாமி சன்னதிக்கு போகும்போது சுவாமி நம்ம என்ன எடுத்துன்னு வந்திருக்கோன்னு பார்க்குறாராம். ஒரு சின்ன குழந்த மாதிரி மாறி அப்பா வந்தோடனே, அப்பா என்ன எடுத்து வந்திருக்கா, தாத்தா பாட்டி வெளியில் போய்ட்டு வந்தால் தாத்தா பாட்டி என்ன எடுத்து வந்திருக்கான்னு குழந்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி கண்ணன் என்ன எடுத்துன்னு வந்திருக்கான்னு பார்ப்பாராம். சுவாமி கிட்டக்க போகும்போது என்ன நம்ம எடுத்துன்னு போகணும்னு கண்ணனுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அத்தியந்த பக்தி கிருத்தானு அதி பிரியதமானு, உன் விஷயத்தில் ரொம்ப பிரீத்தி இருக்குது, அந்த பிரீத்தியை தான் உனக்கு நான் கொடுக்க போகிறோம். ரொம்ப பக்தி இருக்குது, அந்த பக்தியை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். குச்சேலர் கண்ணனை பார்க்க போனார். என்ன எடுத்துகிட்டு போனார்? கண்ணனை பார்க்கணுன்றதான ஒரு ஆசை. கண்ணனை பார்த்தா போகிறோம், வேறு ஒன்றுமே கேட்கணுன்றதான எண்ணமே அவருக்கு வரல. இருந்தாலும் கண்ணனுக்கு குச்சேலருடைய ஆம்டியா ஏதாவது கொடுத்துருப்பா, இவரோ மகாராஜா, வேண்டிய ஐஸ்வர்யங்கள் இருக்குது இவருக்கு. நித்தியப்படியே 10 விதமான பக்ஷணங்கள் பண்ணி சாப்பிடக்கூடிய மகத்தான ஐஸ்வர்யம் கண்ணனுக்கு. ஏன்னா மகாராஜா இல்லையா. இருந்தாலும் குச்சேலன் அவனோ குடிசையில் இருக்கிறவன் என்ன எடுத்து வந்திருப்பான்? அவன் எடுத்துன்னு வந்ததை பரம சந்தோஷமாக வாங்கி சாப்பிடணும்னு அந்த துண்டை பிரித்து, அந்த முடிச்சை பிரித்தா அதில் எடுத்துன்னு வந்த அவள் ஆம்டியா கொடுத்தமிச்ச அவுள் இருந்துதான், கொஞ்சோண்டு அவுள். அந்த அவுள் அந்த கிழிஞ்ச துணியில் ஒரு மூலையில் கட்டி வச்சுருக்காது. அதை எடுத்து ஒரு துளி வாயில் போட்டுண்டானான். போட்டுன்ற மாத்திரமே குச்சேலன் தரித்திரனாக இருந்தவன் அவன் குபேரனுக்கு சமமாக மாறினானான். மேற்படி ஒரு இதை போட்டுண்டான். இவன் கண்ணன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்கள்லாம் அவங்க இடத்துல போக ஆரம்பிச்சுது. அப்புறம் ருக்மணி எனக்கு கொஞ்சம் கொடுங்கோ, நேரே சாப்பிட்டுன்னு இருக்கிறே, குச்சேலன் ஆற்றுலேருந்து ஒன்று வந்ததுன்னா அது எவ்வளோ நன்னா இருக்கும். என்ன தான் பணக்கார ஆற்று பிரசாதமாக இருந்தால் கூட ஏழைகள் வீட்டு பிரசாதம்ன்றது அந்த அன்னத்துக்குள்ளதான சுவையானது ஒரு தனியாக ஒன்று உண்டு. அது பணக்காரங்கிட்ட கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி குச்சேலன் கிட்டேருந்து வந்த உணவை அந்த அவுளை அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டானான். ஆழ்வார் பெருமாள் சொல்லும்போது, ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே அகிருத்யா அனன்யகதி சரண்யா त्वत्पादमूलं शरणं प्रपद्ये न धर्मनिष्ठोस्मि न चात्मवेदी. எந்த விதமான ஒரு தர்ம காரியமும் நான் பண்ணலை. ந சாத்மவேதி, வேதாந்தங்கள்லாம் எனக்கு தெரியாது. ந பக்திமானு, நான் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடியதான பக்தி கூட சிறந்த பக்தியாக இருக்கான்றது தெரியல, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஆசை மட்டும் ஒன்று இடத்துல இருக்குது. அகிருத்தியா அனன்யகதி சரண்யா, நான் எவ்வளோ பாபங்கள் பண்ணியிருக்கேன், பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ கடைபிடிச்சி அதுலேருந்து உன்னை நான் அடைஞ்சேன்னு சொல்ல முடியாது.
அகிருத்தியா அனன்யகதி சரண்யா துவத்பாத மூலம் சரணம் பிரபத்திய. உன் திருவடிவாரத்தில் வந்து நீதான் கத்தின்னு விழுந்திருக்க. அபராத சஹசிரபாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருப்பையா கேவலமாத்மசாத் குரு. நீர்மையினால் அருள் செய்துன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உன்னுடையதான தயையினால் என்னை ரட்சிக்கணும் பார்க்கறனா. செங்கஞ்சிறுச்சிறுவே எம்மேல் விழியாவோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கருணையோடு என்னை நீ பாரு. என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. கைகூப்பு செய்கையே ஈசன் ஞானம் உண்டு உமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கேன்ற. என் கைகூப்பு செய்கையே, நான் உன்னிடத்தில் பார்த்தா கை கூப்புறேன், ஒன்றுமில்லை என்னிடத்துல, பக்தி இல்லை, ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை. ஆனால் இவளுக்கு எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அப்படி ஒரு தன்னடக்கம். ரொம்ப படித்தவாளுக்கு நிறைகுடம் தழும்பாதும்பா. அந்த மாதிரி ஆண்டாள் ரொம்ப தன்னடக்கத்தோடு பேசுகிறாள். நானாவிதானாம் மஹதிக்கலானாம் நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதாரः திருவம் தவா நாத பரிகிரஹாயாः நவம் நவம் பாத்திரமஹம் தயாயாः. சுவாமி தேசிகன் விசேஷமாக சாதிக்கிறார். ஹயக்ரீவா, எந்த விதமான ஒரு புண்ணிய தீர்த்தங்களையும் நான் தீர்த்தமானதா தெரியலை. எந்த மகான்கள் திருவடிவாரத்திலையும் நான் வாசம் பண்ணதா தெரியலை. ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுனா ஒன்றுமே புரியல. உன்னுடையதான கிருப்பைக்கு மட்டும் நான் பாத்திரனாகுவேன். ஏன்னா ஒன்றும் இல்லாத ஒரு அவலைகளை கேவலம் அஞ்சலி மாத்திரத்தில் ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால் என்னை நீ காப்பாற்றக்கூடாதான்னு ஹயக்ரீவன்ட்ட சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ணுற. அகிருத்தியானாம் ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே. இந்த மாதிரி நாங்கள்லாம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உன்னை அடையணும்னு நாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம். அந்த அடையக்கூடியதான நிலையே எங்களுக்கெல்லாம் புண்ணியமானது. குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, குறை என்றது இல்லாதவன் கோவிந்தா. ஏன்னா நம்மெல்லாம் சுவாமி கிட்டக்க வந்துட்டோமோ இல்லையோ, அதனால் குறை தீர்ந்து போயிடுது. அதனால் குறையே இல்லாதவன் கோவிந்தா. அடியார்களின் பாபங்கள்லாம் அரித்து ரட்சிக்கக்கூடியவன். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாதே. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான. அதனால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளத்து, எந்த விதமான ஒரு ஞானமும் இல்லாமல் உன்னிடத்தில் நாங்கள் வந்திருக்கோம். நீ தான் எனக்கு ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தோம். உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. ஒரு விதமான குறையும் இல்லாதவன் கோவிந்தன். ஏன்னா நாங்கள்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வரலேன்றதான ஒரு குறை தான் உனக்கு இருந்தது. அந்த குறையும் இன்றைக்கி முடிவாயிடுது. நீ கிடைக்கலையன்ற குறை எங்களுக்கு, அந்த குறையும் எங்களுக்கு இல்லாமல் போச்சு. அதனால் ரெண்டு பேருக்குமே குறை இல்லாமல் நம்ம இருந்துட்டுருக்கோம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவே அழைத்தனவும் சீறி அருளாதே. நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணோம்னா கோபப்படாதே. எங்களை எப்படியாவது காப்பாற்றணுன்றதான ஒரு எண்ணமானது உன் மனசில் என்றைக்கும் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சுவாமி சன்னிதியானத்துக்கு வந்துட்டோம். இனிமே தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. தவறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது தப்பு பண்ணாலும் நீ என் விஷயத்தில் கோபப்பட வேண்டாம். ஏன்னா எப்படியாவது திருத்தி என்னை நீ காப்பாற்றணும். ஏன்னா உனக்கு தயைன்றதான ஒரு குணம் இருக்குது.
பாஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத் நிஷாமயது மாம் நீலாம் மித்போகபடலை த்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷைர்வதர்ஷனம். அந்த தயைன்றதான ஒரு குணத்தினால எங்களுடையதான தவறுகள்லாம் மறைக்கப்படுமே. அப்படி நீ எங்கள் விஷயத்தில் பண்ணணும். அப்புறம் இறைவா நீ தாராய் பறை. எங்களுக்கெல்லாம் இறைவன்னு சொன்னால் நீ தான் இறைவன். கண்ணன் தான் எங்களுக்கெல்லாம் தெய்வம். எங்களுக்கெல்லாம் கடவுள் கண்ணன் தான். எங்களுக்கெல்லாம் இறைவன் கண்ணன். எங்களுடைய ஆண்டவன் கண்ணன் தான். அப்பேற்பட்டதான கிருஷ்ணா நீ எங்களுக்கு பறை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு மார்க்கத்தில் கண்ணனுடையதான திருவடியை இன்றைக்கி பரம ஆனந்தமாக ஆண்டாள் அனுபவிச்சா. ஆண்டாள் அனுபவிச்சான்னா ஆண்டாள் கூட இருக்கக்கூடியதான 5 லட்சம் கோபியர்கள், 5 லட்சம் கோபியர்களும் இன்றைக்கி கண்ணனுடையதான திருவடியில் போய் சேர்ந்துட்டான். முதல்ல ஒரு கோபியை எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் கண்ணனுடைய கோயிலுக்கு உள்ளே வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, கண்ணனை எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, கண்ணனிடத்தில் சேர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, கண்ணனை நம்மெல்லாம் ஆராதிக்கிறதுக்கு அன்றைய உலகம் வளர்ந்தாய் அடி போற்றின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் அவன் எப்படி வந்து உட்காரணும், எப்படி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணனிடத்தில் விஞ்ஞாபிச்சு இன்றைக்கி பரமானந்தத்தை ஆண்டாள் அடைஞ்சா. அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடே கிடையாது. உண்மையிலேயே சந்தோஷம்னு சொன்னால் எப்படி உண்டாகும்னா, சுவாமியை சேவிச்சா பரம சந்தோஷம். இன்றைக்கி கோயிலுக்கு போகல, இன்றைக்கி பெருமாளை சேவிக்கலைன்னா அதை விட வேறு ஒரு கஷ்டமே கிடையாது. அதுதான் பெரிய கஷ்டம். அந்த கஷ்டமானதெல்லாம் குறையெல்லாம் விலகித்து இன்றைக்கி பரமானந்தமாக கண்ணனுடையதான திருவடியில் ஆண்டாள் அனுபவிக்கிறார். நாளைக்கு விசேஷமான பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்றதான பாசுரம். இந்த பாசுரத்தினால ஆண்டாள் எப்படி கண்ணனை அனுபவிக்கிறான்றது மேற்படி பார்ப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.